லண்டன்ல உள்ள தேம்ஸ் நதியானது உலகத்திலேயே மிகவும் அழகான, சுத்தமான, நம்பிக்கை அளிக்கும் நதி அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. அந்த நதியில இப்போ 112 வகையான மீன்கள், 95 வகையான பறவை இனங்கள் வாழுது. ஒரே நதியில இவ்வளவு உயிரினங்கள் இணைந்து வாழ்றதுனால அதை லிவிங் ரிவர்னு அழைக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல இதே தேம்ஸ் நதியானது ஒரு மீன் கூட உயிர் வாழ முடியாத அளவுக்கு மோசமா இருந்தது சொன்னா நம்ப முடியுதா? 1957ல இதே தேம்ஸ் நதி சயின்டிஸ்டால பயாலஜிக்கலி டெட் ரிவர் அப்படின்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பெற்றது. ஆனா இது மாதிரி இறந்த நதி எப்படி உயிர் பெற்றுச்சு அப்படின்னா இதுக்கான காரணம் இயற்கை கிட்டேயே தான் இருக்கு. ஆங்கிலத்துல ரிப்பேரியன் பஃபர் ரீஸ்டோரேஷன் அப்படின்ற ப்ராசஸை வச்சு இதை சாத்தியப்படுத்திருக்காங்க. அதாவது ஆற்றங்கரையை சுத்தி மரங்கள், கொடிகள், புட்கள்னு ஒரு சின்ன காடு மாதிரி பசுமையா உருவாக்கினாங்க. இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரையை சுத்தி இருக்கும் வேர், மண் இது எல்லாமே இயற்கை சுத்திகரிப்பா மாறுது. அந்த மரங்களும் பசுமையும் அந்த இடத்தை ஒரு இயற்கை சுத்திகரிப்பு மையமா மாற்றி சுத்தமாக்குறதுக்கான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கி பூச்சிகள், நுண்ணுயிர்கள், பறவைகள் அங்க கூடி வாழ ஆரம்பிக்குது. இப்படி ஒரு அருமையான வழினாலதான் அந்த டெட் ரிவர்னு சர்டிபிகேட் வாங்கின நதி இன்னைக்கு லிவிங் ரிவர்னு போற்றப்படுது. இதே முறைய கேரளால உள்ள குட்டம்பேரூர் நதியையும் அதே மாதிரியான முயற்சியில உயிர்ப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த நதி குடிநீர், மீன்பிடி, பசுமை, சுற்றுச்சூழல்னு நிறைஞ்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கைக்காக நம்ம ஒன்றும் பெருசா செலவு பண்ண போறது கிடையாது. அதுக்கான இயற்கையை மட்டும் நம்ம அதுகிட்ட கொடுத்துட்டு நம்ம பாட்டுட்டு இருந்தோம்னா இயற்கை தன்னாலே அதை சரிப்படுத்தி உயிர்ப்பிச்சுக்கும்.